ஹாய், வெல்கம் பேக் டு லீனாஸ் ஹோம் ஃபுட்ஸ். என் சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண, ஷேர் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்போ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போது இந்த மஷ்ரூம் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். நான் இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததும் காரத்துக்கு எவ்வளோ வர மிளகா வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. இதில் மிளகாத்தூள்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, வெறும் வரமிளகாவோட காரம் மட்டும்தான். அதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. ஒரு கை சின்ன வெங்காயம் இதில் சேர்த்துருக்கேன், அதை வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதை சேர்த்துட்டு இந்த சின்ன வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அந்த மஞ்சத்தூளோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். இப்போ இதில் நான் மஷ்ரூம் இன்றைக்கி 200 கிராம் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு இதில் வதக்கிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ இதை மூடி வச்சுக்கலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம், ஏன்னா மஷ்ரூம்லேருந்தே தண்ணி வெளியில் வரும். அதனால் இப்போ இதை மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போது மஷ்ரூம் பாருங்கள், அதுலேருந்து தண்ணி வெளியில் வந்திருக்கு. அதனால் நம்ம தண்ணி கொஞ்சம் கூட ஊற்ற தேவையில்லை. இந்த மஷ்ரூம் இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். அதே மாதிரி உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் வெந்துருச்சு. இதுக்கு மேலே இதை மூடி வைக்க வேணாம். அந்த தண்ணிலாம் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிற வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. தண்ணி கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், நம்ம மஷ்ரூம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம், பட் நான் இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்போ கண்டிப்பாக நீங்களும் இந்த மஷ்ரூம் ஃப்ரையை ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.